மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தினம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு வளர்ச்சியை நீங்கள் மன நிறைவோடு மன தைரியத்தோடு எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையிறது. நல்ல மாற்றங்களை தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமையிறது, வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வ விருத்தி, உங்கள் நிலையில் மாற்றங்கள், வளர்ச்சிகள், பல முக்கியமான திருப்புமுனைகள், இதையெல்லாம் கொண்ட ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத சில நன்மைகளும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக அனுகூலமான தினம். தெய்வ கடாட்சம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்தும் ஒருங்கே வரக்கூடிய ஒரு காலகட்டம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் மனதில் எண்ணிய எண்ணத்தை சரியான முறையில் செயல்படுத்தி உயர்வு பெறக்கூடிய நன்னாள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு மகிழ்விக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இயங்குவீர்கள். மனதுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிறைவையும் தரக்கூடிய ஒரு நன்னாள். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு நன்மைகளை பெறலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் சுயநலம் கருதாது நீங்கள் செயல்படும் பொழுது, பிறர் நலம் கருதி செயல்படும் பொழுது ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். எல்லா விதத்திலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் அனுகூலம். நீங்கள் எடுத்த காரியங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் தொடங்கிறதுக்கு ஏதுவான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் தோன்றிய வண்ணம் இருக்கும். தடைகளை மீறி வெற்றி பெற வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான தினம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும், கொஞ்சம் மனசில் இருக்கிற மனக்லேசங்கள்லாம் மறைந்து ஒரு தைரியத்துடன் வரக்கூடிய நாட்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினம். பல சிறப்புகளையும் தரக்கூடிய, பெருமைகளையும் தரக்கூடிய ஒரு தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம். ரொம்பவும் இணக்கமான ஒரு சூழல் நிலவும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல தினம்.
முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் கொஞ்சம் குழப்பங்களை நீக்கி தெளிவோடு செயல்பட வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் முன்னேற்றமான நல்ல பலன்களை வழங்கக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் விளங்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோதனைகளை ஓரளவுக்கு தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கலாம். என்ன காரணம்னா, இந்த தினம் சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு அமையிறது. ஆனால் இதில் ரொம்ப ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட தொடங்கிவிடும். நீங்கள் தடையாக எது இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது மறைந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிடும். காதல், திருமணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தினம். உங்களுடைய தொழிலில் சில அற்புதமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏற்பட்டுவிடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு இனிமையான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நினைத்ததை எல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சூழல் நிலவுகின்ற ஒரு தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு புதிய தொடக்கங்கள், அப்படி தொடங்கக்கூடிய சில விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் ஒரு இனிய சூழல்கள் இதெல்லாம் ஏற்பட்டு பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வித்திடக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா, விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல தினம். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகளும் தாமதங்களும் எடுப்பதை தவிர்க்க முடியாது. கவனமாக செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரங்களுக்கு முன்னேற்றமான நல்ல பலன்கள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில போட்டிகள், பொறாமைகள், சில பின்னடைவுகள்லாம் இருந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளித்து நல்லா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக, வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். உத்திராட நட்சத்திரங்களுக்கும் அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதில் உள்ள கவலைகள் மறையும், வெற்றி வாய்ப்புகள் பெருகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா, உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் உண்டு. ஆனால் மனசில் தைரியத்தோடு செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எண்ணிய எண்ணங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இனிமையான சூழல் நிலவுகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில புதிய பொருட்கள் வாங்குவது, பலரை மகிழ்விப்பது, தானும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் அடைவது போன்ற நல்ல ஒரு மனோநிலையும் செல்வ நிலையும் உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு.
சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத விதமாக பல நண்பர்களை சந்தித்து அதனால் சந்தோஷம் அடைவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிமையான சூழல், முன்னேற்றத்துக்கு தகுந்த ஒரு நிலைப்பாடை காணலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். நல்ல செய்திகள் வந்து சேரும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும். சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சில முக்கிய தொடக்கங்களும் ஏற்படலாம். ஒரு வியாபாரம் தொடங்குவது, இல்லை ஒரு கம்பெனி தொடங்குவது போன்ற பலவிதமான விஷயங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்குகிறது.